வரம்போ ருக்குமணி வண்டி வருது. இந்த வண்டியை தள்ளணும்னா அதை காயலங்கடக்குள்ள கொண்டு தான் தள்ளணும். எக்கோ ஆமாட்டி, இந்த வண்டியை தள்ளணும்னா இனிமேல் காயலங்கடக்குள்ள கொண்டு தான் தள்ளணும். வேணா அவன் 5 ரூபா தருவான். அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஐஸை வாங்கி நக்கிக்கிட்டே போவோம். என்னது 5 ரூபா தருவானா? ஆமாட்டி, பின்ன இந்த சைக்கிளுக்கு என்ன 5 கோடி ரூபாயே தருவான்? 5 ரூபா தந்தா நீ ஐஸ் வாங்கி திம்பா. அப்ப நான் என்ன உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் வருவேன்? வேணா சொல்லு, நான் ஐஸை தின்னுட்டு குச்சியை தரேன், நக்கிட்டு போ. இருந்தாலும் இப்படி ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது. ஒழுங்கா 10 ரூபா வாங்கிட்டா 2 பேரும் ஐஸ் வாங்கி தின்னுட்டு போவோம். அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுற? ஏன் என்ன ஐஸை வாங்கி தின்னுட்டு அந்த மாரிமுத்துட்டே எவன் வெட்டு வாங்குறான்? என்னக்கா சொல்ற? யார் அந்த மாரிமுத்து? நம்மளுக்கு சைக்கிள வாடகைக்கு தந்தானே அவன் தான். ஆத்தி, இது வாடகை சைக்கிள்ல. அது ஒண்ணும் இல்லக்கா, நான் ஓட்டிட்டு வந்தேன்ல, அதான் என் சைக்கிள்னு நினைச்சுக்கிட்டேன். நினப்பட்டி நினப்புதான் பொழப்ப கொடுக்குமா. அவன் கொடுத்த டைமுக்குள்ள நம்ம சைக்கிளை கொண்டு போய் திரும்ப கொடுக்கல, ரோடா ஓட விட்டு வெட்டுவான் பாத்துக்க. இந்த டுபாக்கூட சைக்கிளுக்கெல்லாமா வெட்ட போறான்? ஏன்டி சொல்ல மாட்டேன்? அவன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான் தெரியுமாட்டி உனக்கு? எங்கக்கா? ஜெயிலையா? என்னக்கா சொல்ற? இப்படித்தான் ஒருத்தன் அவன்கிட்ட வாடகை சைக்கிளை எடுத்துட்டு திரும்ப கொடுக்கவே இல்லை. அவனுக்கு சரியான கோவம். உடனே காத்தடிக்கிற பைப்பை எடுத்துட்டு போய் அவன் மண்டையில ஒரே போடு. என்னாச்சுக்கா? அவன் மண்டை பொளந்துருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன? பஞ்சர் ஓட்டுற பசையை எடுத்து மண்டையில ஒட்டி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தானா? அடைச்சி நானே கதையடி வந்து சொல்லிட்டு இருக்கேன். அக்கா ரொம்ப சூடா இருக்கா. நீ எங்க போறதா இருந்தாலும் நீ மட்டும் போக வேண்டியதானே? எதுக்கடி என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போற? அது என்னமோ தெரியலக்கா, உனக்கு எனக்கு மட்டும்தான் செட் ஆகுது பாத்துக்க. ஏன்டி செட் ஆகாது? என்ன நீ பண்ற அலப்பறைக்கெல்லாம் என்னதானடி தூக்கி போட்டு குத்துறாங்க. இப்ப எங்கடி போய்கிட்டு இருக்கோம்? ஏக்கா, நான் அதான் சொன்னேன்லக்கா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்னடி? அன்னைக்கு நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம உண்மையை கண்டுபிடிக்க நேரம் வந்துட்டுக்கா. ஏன்னா அவன் திரும்ப வந்துட்டான். இப்ப போனோம், அவனை கரெக்டா தூக்கிடலாம். என்னது, நீ தூக்க போறியா? நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ பெரிய கடத்தல் கூட்ட தலைவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏக்கா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நம்ம யாரு டி? நம்ம பின்னாடி யாரு இருக்கா? பின்னாடி யாருமே இல்லையே, முன்னாடி தான் நான் உட்கார்ந்திருக்கேன். என்ன காமெடி பண்றேன்னு நினைப்பா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எது சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காளா? ஒருவேளை பின்னாடி பேய் இருக்குமோ? என்ன டி சொல்லுத? எனக்கு பயமா இருக்கு டி. ஏக்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்லக்கா. நம்ம பின்னாடி யார் இருக்கா? அதுவும் இந்த ரூபி பின்னாடி என் மாமா வீரா மாமா. என் மாமா இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஒரே ஒரு தடவை இவன் முன்னாடி சண்டை போட்டு இவளை காப்பாத்தி தொலைச்சிட்டான். அன்னையில இருந்து கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு திரியிடா. அடியே, அவன் எங்கேயோ இருக்காண்டி. அவனுக்கு தெரிஞ்சாடி நம்ம இந்த வேலையை பார்க்க போறோம். இல்லக்கா, உனக்கு தெரியாது. நான் எங்க போய் எந்த ஆபத்துல சிக்கினாலும் அந்த இடத்துல எங்க மாமா கரெக்டா வந்துருவாரு. அன்னைக்கு என்னம்மா ஃபைட் பண்ணினாரு தெரியுமா? நீ தான் பார்க்கவே இல்லை. விடுடி, இதையே தான் டெய்லி சொல்லி என் காதுல இருந்து ரத்தம் வருது. அவன் ஒரு தடவை தாண்டி சண்டை போட்டான், நீ 1000 தடவை அதை சொல்லி காமிச்சிட்ட. இப்ப அதுக்கு என்ன டி பண்ணணும்? என் மாமா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நம்ம தைரியமா போறோம், ஆபீஸ்ல வச்சு அவனை தூக்குறோம், நம்ம இடத்துக்கு கொண்டுட்டு போய் அவன்கிட்ட எல்லா உண்மையும் வாங்குறோம். எது நம்ம இடமா? எந்த இடம்டி? அதான் உங்க வீட்டு மாட்டுக்கொட்டாயி. இந்த சைக்கிள்ல போய் அவனை கடத்தி எங்க வீட்டு மாட்டுக்கொட்டாயில வச்சு விசாரிச்சு நீ உண்மையை வாங்க போற. ஆமாக்கா, கடத்தணும்னா வண்டி வேணும்ல, அதான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். எது இந்த வண்டியில நீ அவனை கடத்தி தூக்கி கொண்டுட்டு போவ? ஆமா, அவனை கடத்தி எங்க உட்கார வைப்ப? அதான் பின்னாடி இடம் இருக்குல்லக்கா, நீ முன்னாடி உட்காந்துக்க, அவனை பின்னாடி உட்கார வச்சு தூக்கிட்டு போயிடுவான். நீ அவன்கிட்ட போய் உன்னை கடத்த போறேன்னு சொன்னதும் அவன் வந்து சைக்கிள்ல பின்னாடி வந்துட்டு வந்துடுவான். கவலைப்படாதுக்கா, அவன் வரலன்னு நினைச்சுக்க. அவன் வாங்கி கையெல்லாம் கெட்டி சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார வச்சு கயிறை வச்சு கெட்டி தூக்கிட்டு போயிடலாம்க்கா. நான் கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன கயிறு எடுத்துட்டு வந்த? அதான் நம்ம மாடு கட்டி போடுறதுக்கு வச்சிருந்துச்ச கயிறு, அதைத்தான் நைஸா தூக்கிட்டு வந்துட்டேன். மாடு கட்டி போற கயிறை தூக்கிட்டு வந்தியா? அடியா, உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு. யாராச்சும் சைக்கிள்ல போய் கடத்துவாங்களாட்டி? நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம கடத்தல் செய்ய முடியும். உங்க பட்ஜெட்டை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா.
இந்த பட்ஜெட் போதாதா? இல்லடி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் இப்படி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு திரியற. நான் சொல்றது கேளு, ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுவோம் வா. அக்கா, இந்த ரூபி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நம்ம பிளான சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம். குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்க முடிவு பண்ணிட்டா. போலாமா? வாங்க. ஓரம்போ ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது. அடியா, வாய உடைச்சிருவோம். ரோட்ல தான் யாரும் இல்ல இல்லட்டி வேகமா போய் தொலைட்டி. சரிக்கா சரிக்கா, டென்ஷன் ஆகாத. ஐயே, அது உன் மாமா தானே? ஆமா, ஏன் மாமா தான். இங்க என்ன பண்ணுது? மாமா மாமா, ஏக்கா சீக்கிரம் வாங்க, மாமா பார்த்துட்டு போவோம். சீக்கிரம் போடி. என்னக்கா இது? என்னடா உனக்கு சிரிப்பா இருக்கோ? இல்லக்கா, உன்னை இப்படி சைக்கிள்ல பார்த்ததே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. பாத்தீங்களா மாமா, என்ன சிரிப்பா இருக்குடி. டேய், கொலை பண்ணிரேன் பத்துக்க. அக்கா, அவ தான் சின்ன பிள்ளை, சைக்கிள் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னக்கா? யாரு இவா? சின்ன பிள்ளையா? இந்த வெள்ளை பூசினி உனக்கு சின்ன பிள்ளையாடா? பாத்தீங்களா மாமா, பொறாம. யாக்க குழந்தை மேல இப்படி பொறாம பெரிய? டேய், இன்னொரு தடவை இவள குழந்தைன்னு சொன்னே வாயில குத்தி ரத்தம் வர வச்சிருவேன் பத்துக்க. பாவம்க்கா, அவ குழந்தை மாதிரி தானே இருக்கா. யாரு இவ? குழந்தையாடா உனக்கு? ஒழுங்கு கீழே இறக்கி விடுடா. ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கேன், என்னால முடியல. அதான் முடியலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஏறிய? இறங்குங்க கீழே. இறக்கி விடுடா கீழே. ஐயோ, பாகங்க, மெதுவா இறங்குக்கா. ரூபி, கீழே விழுந்துடாதமா, மாமா பிடிச்சிக்க. அதெல்லாம் விழ மாட்டேன் மாமா, நான் நல்ல சைக்கிள் ஓட்டுவேன். பரவாயில்லம்மா, கீழே விழுந்துருவேன். இங்க தள்ளி வா, மாமா பிடிச்சிக்க. ஆமா ஆமா, கீழே விழுந்துற போறா. நல்லா அணைச்சு பிடிச்சிக்க அந்த குழந்தைய. பத்தியா மாமா எப்படி பொறாம போறாங்கன்னு? ஆமா, அவ குழந்தை தானே. என்னம்மா? ஆமா மாமா, நான் உனக்கு எப்போது குழந்தை தான். சூ அப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே. ஆமா, இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இல்ல போல. இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு வர? நல்ல சைக்கிள் எடுத்துட்டு வர வேண்டியதானே? நான் நல்ல சைக்கிள் தான் மாமா கேட்டேன். இந்த மாரிமுத்து பையல அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மாரிமுத்தா? அது யாரு? அதான் மாமா, நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்துல வாடகை சைக்கிள் கடை வச்சிருக்கானே, அவன்தான். அவன் கடையில இருந்து இந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். அங்கயா வாடகை சைக்கிளா இது? ஆமா மாமா, வாடகை சைக்கிள் தான். மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே, மாமா புதுசு வாங்கி தந்துட்டேனே. ஐயா மாமா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா சைக்கிள்லாம் ஓட்ட விடாது. நானே இது அம்மாக்கு தெரியாம தான் எடுத்துட்டு வந்தேன். சரி, பார்த்து ஓட்டு. பாவடையை கட்டிட்டு சைக்கிள் ஓட்டு குடுமா. சைக்கிள் செயினுக்குள்ள பாவடை மாட்டிக்கிச்சுன்னா தட்டி விழுந்துருவல்ல. சுடிதார் ஏதாச்சும் போட்டுக்க வேண்டியதானே? அது நான் காலேஜுக்கு போகும்போது மட்டும்தான் மாமா சுடிதார் போடுவேன். வீட்டுல இருந்தா பாவாடை சட்டை தான் போடுவேன். சரி சரி, இனிமேல் சைக்கிள் ஓட்டும் போது சுடிதார் போட்டுக்க, இல்லன்னா பேண்ட் ஏதாச்சும் போட்டுக்க. பாவடை கட்ட கூடாது, உளுந்துரு வைக்கல. ஏக்கா, ஏன் காலூர? முடியலடா, என்னால முடியல. ஏன், என்னாச்சுக்கா? நீங்க பொழியிற பாச மலைய என்னால பார்க்க முடியலடா. அந்த கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. பத்தியா மாமா, என்ன பொறாமப்படுறதே? சரி சரி, விடு விடு, பாவம். ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சின்ன பிள்ளைல நம்ம தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். யாரு இவளா? இவ சின்ன பிள்ளையா? ஆமா, இவ சின்ன பிள்ளை தானே. இவ பேசுறது பண்றது எல்லாம் குழந்தைத்தனமா தானே இருக்கு. யாரு இவ? பண்றதெல்லாம் உனக்கு குழந்தைத்தனமா இருக்கோ? மூஞ்ச குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு பண்ற வேலைலாம் வில்லத்தனம் உனக்கு குழந்தை கணக்கா இருக்கா. யாக்கா? ஆமா, அக்கா அப்படித்தான் சொல்லு. அதெல்லாம் நீ நம்பாத. நான் நம்ப மாட்டேன். யார் ரூபியை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேனே. என்னமா கிறுக்காக்கி வச்சிருக்கா? சரி, இப்ப ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அது வந்து மாமா, நாங்க ஒருத்தரை கடத்த போறோம். என்னது, கடத்த போறீங்களா? யார் கடத்த போறீங்க? அவனுக்காக தான் கடத்தையே போறோம். அவன்கிட்டயே போய் சொல்லுதா பாரு. அது ஒரு முக்கியமான ஆள் மாமா, அந்த ஆள் தான் கடத்த போறோம். முக்கியமான ஆளை கடத்துறதுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போறிய? ஆமா மாமா, இந்த சைக்கிள்ல தான் கடத்தி கொண்டுட்டு வர போறோம். அந்த பாரு, சைக்கிள் பின்னாடி கயிறுலாம் வச்சிருக்கேன் பாரு. இது எங்க மாடு கட்டி போற கயிறு. அந்த கயிறை எங்க அம்மாக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கயிறை வச்சு தான் கெட்டி பின்னாடி சைக்கிள்ல வச்சு கொண்டுட்டு போறேன். அப்படியா? இந்த சைக்கிள் பின்னாடி வச்சு இந்த கயிறால கட்டி கடத்தி கொண்டுட்டு போற? ஆமா மாமா, இந்த சைக்கிள்ல தான். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பாரு. சரி, நீங்க பார்த்து பத்திரமா கடத்துங்க, சரியா? ஏதாச்சும் உதவி வேணும்னு மாமாட்டி கேளுங்க, மாமா பண்றேன். நீ இருக்கிற தைரியத்துல தானே மாமா நான் கடத்தையே போறேன். ஏது, நான் இருக்க தைரியத்துல இந்த சைக்கிள்ல நீ கடத்த போற? ஆமா, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ என்ன சண்டை போட்டு காப்பாத்திடுவீங்களா? இவளை எதுக்குடா நீ காப்பாத்துன? அன்னைக்கே இவளை அங்கனே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. யாக்க குழந்தை இப்படி சொல்ற? நீ ஒரு தடவை இவளை சண்டை போட்டு காப்பாத்திட்ட. அதுக்காக ஊருக்குள்ள ஒருத்தன் பாக்கி இல்லாம எல்லார்கிட்டயும் வம்பளத்துக்கிட்டு இருக்காடா. என்னக்கா சொல்லுங்க? ஆமாண்டா, போற வரவன்ட்டெல்லாம் வம்பளக்குறா. கேட்டா என் பின்னாடி எங்க மாமா இருக்க
சண்டை போட்ட அது எல்லாத்தையும் தெரிய வேண்டாமா? பத்தியாடா எப்படி பேசுறானே. இப்போ கூட வர வழியில ஒரு டீ கடைக்காரன்ட்ட வம்பளத்துட்டு தான் வந்திருக்கா. அங்க என்ன பஞ்சாயத்து? அது ஒண்ணு இல்ல மாமா, அந்த முக்குல உள்ள டீ கடை இல்ல, ஆமா அந்த கடையில நேத்து டீ 10 ரூபா மாமா, இன்னைக்கு போய் கேக்குறேன் 12 ரூபான்னு சொல்றான். அத ஏன் 12 ரூபாய்க்கு வித்தனே நியாயத்தை கேட்டதுக்கு வெண்ணிய மெத்தி மேல ஊத்த வரா மாமா. ஐயோ மேல பட்டுச்சோ? ஆமா மாமா, மேல பட்டுட்டு. மேல பட்டுட்டா? டேய் ரொம்ப பதறாத, அவன் ஊத்துனது ஏன் மேல. ஓ உங்க மேலையா? அப்ப பரவாயில்லக்கா, நான் எங்க என் குழந்தை மேல ஊத்திட்டானோன்னு நினைச்சேன். எது அப்ப ஏன் மேல ஊத்துனா பரவாயில்ல உனக்கு? இல்லக்கா பாவம் இல்ல சின்ன பிள்ளை, அவன் மேல ஊத்தினா மேல எங்க காயப்பட்டுரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். போதும்டா போதும், நிப்பாட்டுங்க உங்க பாச மலைய, என்னால முடியல. பத்தியா மாமா? அது இருக்கட்டும் ரூபி, நீ இப்படி யார்கிட்டயும் போய் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத. உனக்கு வெளியில எங்கேயும் போனேன்னா இந்த மாமா கூப்பிட்டு நான் உனக்கு கார்ல வச்சு எல்லா பக்கமும் சுத்தி காட்டுதேன், சரியா? இப்படி தனியா எங்கேயும் போவாத, யார்கிட்டயும் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காத. அதான் நீ இருக்கீல மாமா, யாராச்சும் என்கிட்ட வம்பளத்த நீ சும்மா விடுவியோ? அதான் நீ என்ன சண்டை போட்டு காப்பாத்திடுவீல. அது நான் காப்பாத்திடுவேன், அதெல்லாம் உன்னைய நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். என் பிள்ளைய மேல யாரையும் கை வச்சு விடுவேன்னா என்ன? அப்படிங்களா? இது அப்படியே கொஞ்சம் இவ அக்கா நீலா இருக்கால, அவகிட்ட சொல்ல பாப்போம். அவகிட்டயா? ஏன் மாமா நீ பயப்படுற? நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய வீரன் சூரன், நீ போய் எங்க அக்காவுக்கு பயப்படலாமா? நீ ஒரு சத்தம் கொடுத்தாலே போதும், அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அவளுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு நீ அவன் முன்னாடி சத்தம் போட்டுருவ. ஏக்கா நேரம் பார்த்து கோத்து விடுவேன், சும்மா இருங்கக்கா. ஏன் மாமா, அக்கா பார்த்தா உனக்கு அவ்வளவு பயமோ? சேச்சா மாமா பயப்படுவேனா? அதெல்லாம் பயப்பட மாட்டேன். அப்படியா? ஏக்கா நீ கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. என்ன மாமா பேச்சு தடுமாறுது? என்னதான் உன் மாமா வெளியில வீர சூரனா இருந்தாலும் உங்க அக்கா கிட்ட போனேன்னு வச்சுக்கீங்க, அப்படியே நான் குழந்தைய மாறிடுறேன், ஒன்னும் பேச முடியல. என்ன மாமா அக்காவை பார்த்து பயப்படுறியா நீ? சே இதெல்லாம் என்ன பயமா? அது என்னன்னா உங்க அக்கா என் மேல வச்சிருக்க காதல், அந்த காதல்னால அவ பக்கத்துல போகும்போது நான் வீர சூரங்கிறதெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு குழந்தையாவே மாறிடுறேன். அடி பலமா விழும் போல. நீ சுண்டல் எப்ப சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏக்கா கொஞ்சம் கிட்ட வாயேன். நான் வர மாட்டேன்ப்பா. என்ன மாமா அக்கா உன்னை அடிப்பாளா? அடிப்பா, ஆனா எல்லாம் உள்காயம் தான், வெளியில எதுவும் தெரியாது. ஆளு பார்க்கத்தான் பூ மாதிரி இருக்கிற, குத்துற ஒவ்வொரு குத்தும் சொல்ல முடியாது. என்ன மாமா அழுவுறியோ? எனக்கும் வலிக்கும்ல, எத்தனை நாள் தான் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது, அதான் நீ கேட்டதும் வெளியில கொட்டிட்டேன். என் மனசுல உள்ள பாரமே போயிட்டு, அவகிட்ட நான் மட்டும்தான் அடி வாங்குறேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்துதான் வாங்குறாங்க. இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷப்படுத்தியாக்கா, நீ இப்ப மட்டும் கிட்ட வந்த. கிட்ட வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் ரோட்ல வந்து நிக்கிறேன். பத்தியா மாமா, நம்ம 2 பேருமே இந்த அக்காட்ட அடி வாங்குறோம். என்ன என் செல்லத்தையும் அடிக்கிறா? உங்களையாச்சும் ஊமு குத்தா குத்துறா, என்ன விளக்கு மத்தாலேயே அடிக்கிறா மாமாவா. எது வழக்கமாத்த அடிச்சாளா? நான் போய்க்கிறேன், இன்னைக்கு அவளை பார்க்க போகல. இன்னைக்கு உன்னை அடிச்சதுக்கு அவளை பாரு, ஒரே அடி அவளை. நீ அவளை எப்படி அடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாது. என்னடா உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். நீ அவகிட்ட அடி வாங்காம இருந்தா போதாது. பாத்தீங்களா மாமா அந்த அக்காவுக்கு எவ்வளவு கொண்டாட்டமா இருக்குன்னு? ஆமா பாரு எவ்வளவு கொண்டாட்டமா இருக்குன்னு. சரி மாமா, நீ இங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல ரூபி, இங்க பக்கத்துலதான் மாமாவோட புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பில்டிங் கட்ட போறோம், அதான் சைட்டை வந்து பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்போ உன்னோட கிரைனட் கம்பெனி எங்க தான் ஓபன் பண்ண போறியா மாமா? கிரைனட் கம்பெனி தான் கட்ட போறோம், ஆனா ஆபீஸ்லாம் சிட்டில தான் இருக்கும். இது நல்ல இடம் தான் மாமா. நீங்க கம்பெனி கிட்டீங்கன்னா பக்கத்துல தான் கிராமம் இருக்கு, அங்க நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அப்புறம் அங்கே ரோடு வசதி இருக்க போய் போக்குவரத்துக்கும் கஷ்டம் இல்லை. அதனால இங்கே எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுன்னா மாமா. அதுக்கு தானே மாமா உங்க கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன். இந்த கிராமத்துல படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன், சரியா? அப்புறம் எனக்கு மாமா, எனக்குலாம் வேலை போட்டு கொடுக்க மாட்டியா? நீங்க வேலை எல்லாம் பார்க்க போற, அதெல்லாம் ஒன்னும் வேலை பார்க்க வேண்டாம். இது மாமா கம்பெனி இல்ல, உன்னோட கம்பெனி. இங்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு, நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. என் சீட்ல நீ இருந்துக்க, நீ இருந்து இந்த கம்பெனியை பாத்துக்க. ஏன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நான் வேலைக்கே சேர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனில அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அது கிடைக்கலனா உன் கம்பெனில வந்து நான் சேர்ந்துக்கிறேன், சரியா? உனக்கு இல்லாத உரிமையா? இது மாமா கம்பெனி இல்ல, உன்னோட கம்பெனி. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம், உனக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை பண்ணு, சரியா? ஐ சரி மாமா, நான் இந்த கம்பெனிலே வந்து வேலை பார்க்கறேன், சரியா? சரி சரி, நீ இந்த கம்பெனில வந்து வேலை பாரு. என்ன மாமா குழந்தையா மாதிரியா இருக்கு, அப்பா பொண்ணு மாதிரி நடந்துக்குது. இதுங்க 2 பேரும் பாசத்துக்கு முன்னாடி யாராலையும் வர முடியாது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உசுராத்தான் இருக்கு. சரி மாமா, நேரம் ஆயிட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் கொண்டு போய் கொடுக்கணும். நான் போயிட்டு வரட்டுமா? இந்த சைக்கிள்லயே போற? நீ சைக்கிள் என்ன ஜீப்புக்குள்ள போடு, மாமா உன்னை கொண்டு போய் கார்ல விட்டுறேன். இல்ல மாமா வேண்டாம்,
பக்கத்துல தானே, நான் போய்க்கிடுவேன். அதான் அக்கா இருக்குல்ல, நான் போயிட்டு வரேன்னா மாமா, நேரம் ஆயிட்டு. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அக்கா இவளை கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சைக்கிள் ஓட்டுறது சரி, பாவட வீலுக்குள்ள மாட்டிடாம கவனமா ஓட்டணும், சரியா? அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவோம் மாமா. ஏக்கா சைக்கிள் ஏறு, நம்ம போவோம். தம்பி நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா புடிச்சுக்க. போலாண்டி. வரம்போ வரம்போ, ருக்குமணி வண்டி வருது மாமா, போயிட்டு வரேன். டாடா. குழந்தை